சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்படும் அப்படின்னு சொல்லி நேற்று சிஎம் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. மக்கள் தொடர்ந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் மக்கள் வந்து அதை கொண்டாடிட்டு அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே இப்போ தான் தெரியுது அதாவது ஹரி, கிட்டத்தட்ட 5150 ஏக்கர், அதுவும் பசுமை நிலங்கள். முக்கியமாக பசுமை நிலங்கள்னு அவங்க குறிப்பிட்டதுக்கான காரணம் என்னென்னா, அவ்வளோ விளை நிலங்கள், உங்களுக்கு தரிசு நிலங்கள் கம்மியானது தான். கிட்டத்தட்ட 1400 நாட்களாக அந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. டே 1லேருந்து ஆரம்பித்து அது சாதாரண ஒரு விஷயமாகி டே 100, டே 200 அப்படின்னு வந்தது. பல தலைவர்கள்லாம் போய் பார்த்தாங்க, போஸ்ட் கொடுத்தாங்க. சின்ன சின்ன செய்தியாக காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படின்னு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் செய்தியில் மட்டும்தான் செய்தியாக வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் மீறி அந்த பரந்தூரில் விமான நிலையம் வந்தே தீருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து அவங்க நடத்திக்கிட்டே இருந்தாங்க. 1, 2, 3, 4, 5ன்னு. விக்ரவாண்டி மாநாட்டில் நம்ம போன வீடியோவில் பேசின மாதிரியே பார்த்தீங்கன்னா, நேற்று பேசின மாதிரியே இது அங்கே பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படின்னு விக்ரவாண்டி மாநாட்டில் தாவேக்காவுடைய தலைவராக விஜய் அங்கே பேசினார். அது அப்படியே சும்மா எல்லாரும் பேசுகிற மாதிரி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறமா பரந்தூருக்கே போனார். அது பெரிய சலசலப்பானது. இப்போ சட்டமன்றத்தில் நேற்று அந்த விமான நிலையம் பரந்தூரில் கைவிடப்படும்ட்டார். முக்கியமாக நீங்கள் கேட்டது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 90% நிலங்களை நாங்கள் கையகப்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ 90% மக்களை துட்டை வாங்கிக்கின்னு நிலத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ யாருமே அவங்க பேசாமல் வந்திருக்கணும் ஊடகத்துக்கு முன்னாடி. நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி மக்கள் மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க. சில பெரியவர்கள்லாம் கண்ணீர் வடிச்சிருந்தாங்க. சில பேர் அங்கே உள்ள தலைவர்களுடைய சிலைக்கெல்லாம் பற்றி மாலை அணிவிச்சிருந்தாங்க. இன்றைக்கும் அந்த கொண்டாட்டம் போயிட்டு இருக்குது. முக்கியமாக என்னென்னா, நாங்கள் பாட்டேன், பூட்டேன், எள்ளு பாட்டேன், கொள்ளு பாட்டேன், இந்த காலத்துலேருந்து இங்கே தாங்க இருக்கிறோம். எங்களை அமுச்சு விட்டிங்கன்னா நாங்கள் எங்கே வாழ்வாதாரத்துக்கு போகிறது? எங்கள் வாழ்வாதாரமே இந்த நிலம்தான். இங்கே பயிர் வச்சு தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் எங்கள் வாழ்க்கையே. இதை பிடிங்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி முன் வச்சுருந்தாங்க. அதே வேளையில் நிறைய அமைப்புகள், குறிப்பாக இந்த பூவுல நண்பர்கள் அமைப்பெலாம் என்ன ஆகிப்போச்சு, எங்கள் பரந்தூரை விட்டுருங்க, அந்த பகுதியில் நீங்கள் நிலத்தை கையகப்படுத்தி ஏர்போர்ட் கட்டிட்டிங்கன்னா, நீர்நிலைகளை காலி பண்ணிட்டீங்கன்னா சென்னை வெள்ளக்காடாக மாறிடும், தொடர்ச்சியாக எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி சிஎம் விஜயோடைய இந்த அறிவிப்பு, நேற்றைய அந்த அறிவிப்பு பெரிய தாக்கத்தை நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். கூகுளில் பரந்தூர் அந்த ஊரை அதிகம் பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஒரு தலைவர், கட்சியினுடைய தலைவர், தவேகனுடைய தலைவராக அவர் அந்த ஊருக்கு போன பிறகு தேசிய ஊடகங்கள் மிகப்பெரிய செய்தியாக மாறின மாதிரி, இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அவர் சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு கூகுளில் போய் அந்த இடத்த தேடி இருக்காங்க. பரந்தூர் எங்கே இருக்குதுங்கன்னு அப்படின்னு ஒரு சின்ன இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே வேளையில் திமுகவினர் ஒரே தொடர்ச்சியாக இந்த கைவிடப்பட்டால் தமிழகம் பின்னோக்கி போயிடும், சீர்கட்டு போயிடும், வளர்ச்சி குன்றி போயிடும் அப்படின்னு. ஏன் இதுக்கு முன்னாடி எப்படியாப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் கொண்டு நிறுத்திட்டீங்க? ஆனால் எனக்கு தெரிஞ்சு சிஎம் விஜய் இதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பது தான் உறுதியான ஒரு தகவல். திமுக ஆட்சியில் இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த திட்டங்களை அதிமுக எதிர்க்கிறதும், அதிமுக கொண்டு வந்த திட்டங்களை திமுக, இதேமாதிரி 2 பேருமே இப்போ ஒரு விவாதம் போயிட்டே இருக்கும். இப்போ சட்டசபையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக, திமுக 2 பேருமே சேர்ந்து இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன சார் காரணம்? 2 பேரும் வெவ்வேறு கிடையாதுங்க. 2 பேரும் அதுதான் அவங்க. நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. நம்ம வெளியே என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிப்போம், திட்டிப்போம். நாம் உள்ளுக்குள்ளே இருப்போம். இதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க மாற்றாக ஒரு கட்சி வேணும், மாற்றாக ஒரு அரசியல் வேணும், மாற்றாக ஒரு தலைவன் வேணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு விஜய் கொண்டு நிறுத்திட்டாங்க. 60 ஆண்டு காலம் மாறி மாறி நீங்கள் தானே இருந்தீங்க. அதனால் இப்போ சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இவங்க சொல்கிறாங்க. அதிமுகவில் சொல்ல முடியல, முழிக்கிறாங்க, பெக்கன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கல்ல. நீங்கள் திரும்பவும் சொல்கிறது தான், கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்கள் சேனலில் மக்களை ஏமாற்ற முடியாது, இப்பொழுது முன்ன மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. இப்போ பரந்தூர் இல்லைன்னா வேறு மாற்று இடம் எங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இல்லை, நிறைய அவங்க எதுவுமே சொல்லலை. மாற்று இடம் பார்க்கப்படும்ன்றாங்க. அந்த மாற்று இடத்தை விரைவில் சொல்லணும். ஏன்னா திரும்பவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழகத்தை பின்னோக்கி எடுத்துக்கிட்டு போகிறீங்க,
இப்போ இந்தியாவில் சர்வதேச விமான நிலையங்களில் 5வது இடத்துல இருக்குது மீனம்பாக்கம் விமான நிலையம். நம்முடைய சென்னை விமான நிலையம் 5வது இடத்துல இருக்குது வந்து. முதல்ல சில வருடங்கள் முதல் இடத்துல இருந்தது வந்து. இப்போ நிறைய தரம் உயர்த்தப்பட்ட விமான நிலையங்கள், குறிப்பாக பெங்களூர் விமான நிலையங்கள்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குது வந்து. அப்படின்போது இடத்த அவங்க சூஸ் பண்ணணும் வந்து. இதே போல் விளைநிலங்கள் இல்லாமல் நீர்நிலைகள் குறைவாக உள்ள அந்த குடியிருப்பு பகுதி மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கான அந்த நிலங்களை தேர்வு பண்ண வேணும். சென்னைக்கு அருகில் அந்த மாதிரி நிலங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்றது வந்து அரசு தான் பார்த்து ஆய்வு பண்ணி உடனே வந்து அதை அறிவிக்க வேண்டும் என்பது பொதுவானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நேற்று சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கும் நேருக்கும் இடையே ஒரு விவாதம் ஒன்று போச்சு. என்னென்னா ஆதவ அர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, குறிப்பாக நீங்கள் எந்த கூட்டணியும் இல்லாமல் ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? நேரு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் கூட கூட்டணி வச்சு ஜெயித்தவங்க, அந்த ஜெயித்தவங்களை நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிட்ருங்க. அப்போ எங்கள் ஆட்சி தானே அது. இதை தொடர்ச்சியாக திமுகவினர் சொல்லிக்கிட்டே வராங்க வந்து. இது என்ன லாஜிக்னே எனக்கு புரியவே இல்லை வந்து. நீங்கள் இந்த தேர்தலில் திமுக வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 கட்சியோட கூட்டணி வச்சு தேர்தலில் நின்றுருக்காங்க. அதில் தோல்வி 59 எம்எல்ஏக்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணியே இல்லாமல், ஏன்னா தவேகா கிட்ட யாருமே கூட்டணிக்கு போகலை. காரணம் என்னன்னா, தவேகா ஜெயிக்காது, விஜய் சிஎம் ஆக மாட்டார்னு அவங்களுடைய நினைப்பு. கூட்டணியே இல்லாமல் 108 எம்எல்ஏக்களுடன் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா நாங்கள் தானே பெரிய ஆள். இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்க உங்களுக்கு பிடிக்காம வந்துட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் இதுவான ஒரு விஷயம். அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சரிங்க ரைட்டுங்க, நீங்கள் அப்போ ரைட்டு, நீங்கள் உங்கள் கூட்டணியில் தான் ஆட்கள் நாங்கள் வந்து கூட்டின்னு வந்துட்டோம், அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க தான் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதில் தான் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கிறோம். நீங்கள் கூட்டணியே இல்லாமல் தேர்தலில் நின்று ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. இதுதான் மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. சும்மா இதையே பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? வந்து ஒரு மாற்றம் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க, அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றத்துக்கான ஒரு விஷயமாக தான் விஜய் வந்து இன்றைக்கி முதல்வராக வந்திருக்கிறார். வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த விமர்சனம் பண்ணணும் ஏதுன்னே தெரியாமல் வந்து, அப்போ ஏன் நீங்கள் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு தான் ஆதவ அர்ஜுனோடைய கேள்வியாக இருக்குது. அது வைக்காமல் நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்கன்னா ரைட்டு. ஆனால் அந்த தோல்வியை அவர்களால் தாங்க முடியவில்லை. அதை தாண்டி தாவேக்கா உள்ளே வந்து உட்காந்துருச்சு என்ற அந்த கடுப்பு ஒரு பக்கம். நீங்கள் 100 நாளை தாண்டிட்டாங்களே, 100வது நாள் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவாங்கல்ல படத்துக்கு, அது மாதிரி 100 நாளை தாண்டிட்டாங்களே. 100 நாள் தாண்டுற பிறகு அதிரடியான அறிவிப்பு வேறு அறிவிச்சிட்டாரு. நேற்று 3 சிலிண்டர்ன்ட்டாரு, பயணம் வெற்றி பயணம்னு சொல்லிட்டாரு, மகளிருக்கான வெற்றி பயணம் சொல்லிட்டாரு. மிக முக்கியமான விஷயம், பரந்தூர் விமான நிலையத்தில் கை வச்சுட்டாரு அப்படின்ற கோபத்துடைய வெளிப்பாடு தான் அது. மிக அருமையான ஒரு கேள்வியாக ஆதவ அர்ஜுனா கேட்டிருந்தார். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு திருமணத்தில் கூட ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா தருதல் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு பார்த்து விமர்சனம் வச்சுருந்தார். இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த பேச்சு? தொடர்ச்சியாக வந்து திமுகவில் ராசா அவர்கள், RS பாரதி அவர்கள் எங்கே போனாலும் பாருங்க, ஆடி மாதம் முடிஞ்சு முகூர்த்தம் ஆரம்பிச்சிருக்குது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஆவணி மாதம் தொடங்கிடுச்சு. ஒவ்வொரு முகூர்த்தமாக போய் இதே போல் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அது நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதுங்க. வந்து ஏன் நீங்கள் வந்து கோவத்தை எப்படி வந்து எடுத்துக்க போய் மணமக்களை வாழ்த்துனீங்களா? வாழ்த்திட்டு அதோட அங்கே போய் அரசியல் கூட பேசுங்க. நீங்கள் அங்கே போய் தாவேகா அரசை வந்து கடுமையாக தாக்கிறது, தாவேகா அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணுறது, விஜயை வந்து ஒருமையில் பேசுறது, இது என்னன்னா உங்களுக்கு பின்னடைவாக மாறும். உங்கள் கட்சி மீது மக்களுக்கு வெறுப்பை உண்டாக்கும். இதுதான் உண்மை. சரி ஆளுங்கப்பா, நீங்கள் ஆட்சி பண்ணுங்கப்பா, நாங்கள் பார்க்குறோம். 100 நாள் தானே ஆகுது, தப்பே பண்ண மாட்டிங்களான்னா? தப்பு பண்ணுவீங்க இல்லை, அந்த நேரத்தில் நாங்கள் அரசியல் பண்ணுவோன்ட்டு தான் இதுவாக. ஆனால் அது ஏன் திமுக தவற விட்டுறாங்கன்னு தெரியல. நீங்கள் அதிமுக கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து சைலண்ட் மோடில் போய்டும்ல, அது மாதிரி அவங்களாம் சைலண்ட் மோடில் போயிட்டாங்க. இப்போ மக்களுடைய இது பூரா இங்கே தான் இருக்குது. அதாவது அறிவாலயத்துக்கு நீ வெள்ளை அடிக்க தான் இவங்களாம் லாக்கி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவர் மூச்சை பிடிச்சின்னு வந்து பேசுகிறாரு. வந்து இந்த பக்கம் கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வைக்கிறாரு வந்து RS பாரதி அவர்கள். இது எல்லாம் உங்களுக்கு மக்கள் மீதான ஒரு வெறுப்பை தான் உண்டாக்கும் என்பது தான் உண்மை. சார், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலாக ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தமிழக அரசியலில் வேறு யாராவது விட்டாலும் விடுவாங்களே கண்டி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வந்து இந்த அரசியல்லேருந்து விடவே மாட்டாங்க போல இது. வந்து ஆகலாம் மேபி. என்னென்னா, நான் திரும்ப சொல்கிறது தான், 1996வது வருடம் திரு ரஜினிகாந்த் அவர்களை கையை பிடிச்சி போய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வேணான்ட்டார். எனக்கு ஆண்டவன் என்ன சொல்கிறானோ அதை தான், அங்கேருந்து இன்னும் உத்தரவு வரல அப்படின்னு வந்துட்டார் அவர். அதன் பிறகு வந்து கொரோனாவுக்கு பிறகு
நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. பண்ண பிறகு விஜய் வந்தார், கட்சி ஆரம்பித்தார், 2 வருஷத்தில் சிஎம் ஆகிட்டார். அப்புறமா வாழ்த்து ஏன் சொல்லலை, பதவியேற்பு விழாவுக்கு ஏன் போகல, அப்படிலாம் இருந்தது. அதுக்கு ஒரு போயஸ் கார்டனில் ஒரு ப்ரெஸ் மீட்டு சொல்லி கொடுத்து முடிச்சாச்சு வந்து. இன்னொரு பக்கம் என்னென்னா, கவர்னர் ஆக போகிறார் ரஜினிகாந்த் அப்படின்னு. ஏதோ ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆகி போகிறேன். கவர்னர் என்னென்னாப்பா ஒரு பதவி வந்து அது சும்மா ஒரு போயிட்டு என்ன சொல்கிறது வந்து, மத்திய அரசு பார்த்து போய் இந்த மாநிலத்தை போய் இருங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயம். அது ரஜினிகாந்த் ஒரு தகுதிக்கெல்லாம் கவர்னர்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார் அப்படின்போது, மிக சமீபமாக கடந்த ஒரு 10 நாட்களாக அவர் வந்து அடுத்த ஜனாதிபதியாக போகிறார். அதற்கு வந்து மத்திய அரசு, குறிப்பாக பிஜேபி அரசு ரஜினிகாந்துக்கு தான் டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போகுது. கன்ஃபார்ம் கிடையாது. இது ஒரு வதந்தியாக ஒரு பேச்சாக போயிட்டுருக்கு. அது முடிவு செய்ய வேண்டிய ரஜினிகாந்த் தான். ஒருவேளை மத்திய அரசு, பிஜேபி அரசு சரிங்க, நமக்கு தொடர்ச்சியாக ஒரு ஆதரவு குரல் கொடுத்துக்கிறார், நம்மளை வந்து கடுமையாக எங்கேயும் விமர்சனம் பண்ணுறதில்ல. ஏறக்குறைய அவர் வந்து ரஜினிகாந்த் ஒரு சங்கி, அப்புறம் பிஜேபி ஆதரவாளர். அவர் உப்பி முதல்வருடைய காலில் போய் விழுந்தவர். வயசில் சின்னவராக இருந்தால் கூட யோகிகளுடைய காலில் விழத்தில் ஒன்றும் தப்பில்லைன்னு சொன்னவரை வந்து அவர் குறிப்பாக இந்துத்துவ ஆதரவு வந்து பெருமளவில் சொல்லிக்கிட்டு இருக்கிறவர். அப்படின்போது ஒருவேளை அவங்க கொடுக்கலான்னு முடிவு பண்ணால் கூட அதை ரஜினிகாந்த் ஏற்றுப்பாரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ ஜெயிலர் 2 அக்டோபர் 15 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மன் படத்துடைய ஷூட்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினி கமல் நடிக்கிற அந்த படத்தினுடைய ப்ரோமோ வீடியோவோடு நிற்குது. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அது அந்த ப்ராஜெக்டோட ஷூட்டிங் 2027 தாண்டி கூட அது போகும். இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கிற திரௌபதி முர்மு அவர்களுடைய பதவிக்காலம் 2028 ஜூலை 24ஓட முடியுது வந்து. அப்போ இந்த ரஜினி கமல் நடிக்கிற படம் ட்ராப் ஆகுமா? ஒருவேளை ட்ராப் ஆகுது, அது நடக்காது அப்படின்பொழுது இது கிட்டத்தட்ட ஒரு ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அது கூட ஓகே பண்ணிட்டாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது வெறும் வியூகமாக தான் போயிட்டுருக்கு. அதை ஓகே சொல்ல வேண்டியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடம் தான் உள்ளது. அதனால் வந்து இப்போதைக்கு அது ஒரு பரபரப்பான செய்தி, அவ்வளோதான் வந்து. இப்போ ஜெயிலர் 2 தான் அடுத்த டாப்பிங்கில் இருக்கிறது ரஜினியை பற்றி சொல்லணும்னா. ஆனால் இன்னொரு விஷயம் சார், நேற்று சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நாயர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏகளுக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்ட்டு சில கருத்துக்களை, சில வார்த்தைகளை அவை குறிப்பிலேருந்து நீக்கிறீங்க. அந்த அவை குறிப்பில் நீக்கப்பட்டதாக நீங்கள் அறிவிக்கப்பட்ட பொழுது அது வந்து காட்சியாக வந்து பதிவு செய்யப்படுது, லைவாக ஆகுது. அதை ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, அதை வரைக்கும் கட் பண்ணி ரீல்ஸாவோ ஷார்ட்ஸாவோ இன்ஸ்டாவிலையும் எக்ஸ் வலைதள பக்கத்துலேயும் அதை வந்து விட்டுடுறாங்க. அதை என்ன தடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சுருந்தார். நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறீங்க, ஆனால் மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்துருது, அது லைவில் போயிட்டுருக்கு, ஊடகங்கள் அதை கட் பண்ணி எடுத்து போடுறாங்களே அப்படின்போது அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இனி வரும் காலங்களில் அப்படின்னு சபாநாயகர் ஒரு உறுதியை கொடுத்திருந்தார். நேற்று நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தார், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இங்கே சட்டசபையில் நடக்கிற இந்த கூட்டத்தொடரில் நடக்கிற பல விஷயங்களை, விவாதங்களை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஊடகங்களுக்கு, பிரிண்ட் மீடியா ஆகட்டும், காட்சி ஊடகமாகட்டும், அப்புறம் உங்களுடைய சோஷியல் மீடியாவாகட்டும், அதில் சட்டப்பேரவையினுடைய அனுமதி இல்லாமல், சபாநாயகருடைய அனுமதி பெறாமல் நீங்களாகவே அது உங்கள் சொந்த கருத்தை பதிவிடக்கூடாது. அது அந்த நிகழ்வை தான். நீங்கள் மற்றபடி அரசியல் பேசலாம், அரசியல் கருத்து சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். இங்கு விவாதிக்கப்படுற விஷயங்களை கொஞ்சம் கண்ணு மூக்கு காது வச்சா மாதிரி சில விஷயங்களை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு நீங்கள் எதுவும் வந்து பதிவு செய்யக்கூடாது. அதுக்கு நீங்கள் அனுமதி வாங்கிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம், நீங்கள் மீடியாவுக்கிட்ட சொல்லலாம், பிரிண்ட் மீடியாவில் அறிக்கையாக கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இது வரவேற்கக்கூடிய, இது எப்படி சாத்தியப்படும் என்பது இனி ஒரு காலங்களில் தெரிய வரும். கருத்துல ரொம்ப நன்றி சார். வணக்கம்.